ஏய் அபி, என்னடா? எங்கள் அம்மா நொய்யின்னுட்டே இருக்காங்கடி. ஹிந்தி கிளாஸ் போகலான்னு இருக்கேன், வரியா? இப்போ எதுக்கு நீ ஹிந்தி கிளாஸ் போகணுன்ற? நானா கேட்குறேன்? அவங்க தாண்டி போக சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. யார் சொன்னா? அம்மா. ஓ, அம்மா சொன்னாங்களா? நீ போ, நான் வரல. நான் போகிறது இருக்கட்டும், தனியாக போர் அடிக்கும்டி, உன்னை கூட்டு போகலான்னு தான் வந்தேன். டேய், நான் உள்ளூரில் மளிகை கடை வைக்க போகிறேன்டா. எனக்கு எதுக்கு ஹிந்தியெல்லாம்? உள்ளூரில் வேலை பார்க்குறலாம் ஹிந்திக்காரன் தானே வேலை பார்க்குறான், நாளைக்கு கடைக்கு யூஸ் ஆகும்ல. டேய், அவங்களுக்கு ஹிந்தி தெரியுன்றதுக்காக நான் போய் ஹிந்தி கற்றுக்க முடியுமா? அவனுக்கு வேணா தமிழில் பேசி வாங்கிக்கிட்டோம், நான்லாம் வரல. அப்போ வரமாட்டேன்? நான் வரமாட்டேன். போய் தொலை. ஏய், ஒரு நிமிஷம்டா. என்ன? இதை எடுத்துகிட்டு போ, நான் வரேன். அவளை வேலைக்காரனாகவே ட்ரீட் பண்ணுறாளோ? சத்தியம் தானே? ஹே, நித்யாவும் இந்த கிளாஸ் தாண்டா போகிறதுக்கு வந்திருக்கா. நீ வேணா அவ கூட சேர்ந்து போறியா? நீங்களுமா? ஆமாம், நானும் ஜாயின் பண்ணணும். தனியாக போக போர் அடிக்கும்ல. நீங்களும் வரீங்களா? ஷாக் ஆகாத, ஆல்ரெடி உன்னை பற்றி எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். ஆ, நல்ல விதமாக தான்டா சொல்லி வச்சிருக்கேன். போய் போய் உட்காரு. டேய், டீயை கொடுத்துட்டு உட்காருடா. அப்படியே உட்காருவான். தேங்க்யூ. நித்யா, நான் ஒரு காமெடி சொல்லட்டுமா? நாங்கள் 12th படிக்கும் போது நானும் ஆனந்தியும் எக்ஸாமில் பேப்பர் மாற்றி எழுதிட்டு இருந்தோம். நமக்கு தான் படிப்பெல்லாம் பெருசாக வராதே, ஆளாளுக்கு ஒன்று ஒன்று படித்து எழுதிக்க வேண்டியதான். அந்த மாதிரி எழுதிட்டு இருக்கும்போது நம்ம சார் பின்னாடி இருந்து பார்த்துருக்காரு. ஏய், கொஞ்சம் பேப்பர் குடிடி, நான் படிக்கல அப்படின்னு சொன்னான். சரி, நம்ம பையன் தானே நம்பி கொடுத்தேன் பேப்பரை. கொடுத்து 10 நிமிஷம்தான் ஆச்சு, மிஸ்ஸுக்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஐயோ, அப்புறம்? இது ஒன்றும் அவ்வளோ பெரிய காமெடி இல்லை. இதுதான் காமெடியே. நல்ல இன்ட்ரோ கொடுத்த, நான் தனியாகவே போய்க்கிறேன். பை. ஹே, டே 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 டே, ஒரு நிமிஷம்டா. நான் வேணா நித்யாவை இன்ட்ரோ கொடுக்கட்டுமா? வேண்டாம். ஏய், நல்ல ஒரு இன்ட்ரோடி. நானே பேசிக்கிறேன். ஆ, பை. ஏய், என்ன அழகா பேசுறாங்க ப்ரோ. லவ்வா? லவ் இல்ல, ஃபர்ஸ்ட் க்ரஷ், அதுக்கப்புறம் லவ். அதான் முடிவு பண்ணிட்டல, லவ் பண்ண வேண்டியதானே? சின்ன சை ப்ரோ. எப்படா அவங்களுக்குலாம் பார்த்தோன்னே லவ் வருது? அதுதானே ப்ரோ உலக வழக்கம். ஓ. ஆமா, அவங்க பேர் என்ன? நீ பண்ணுற லவ்க்கெல்லாம் பேர் தெரியணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப வருஷமா தெரியுமோ? இல்லை, இப்போ தான் செகண்ட் டைமா. செகண்ட் டைம்? ஏய் ஏய் டேய். ஏய், அப்புறம் டி, கிளாஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? கிளாஸுக்கு என்ன, நல்லா தான் போயிட்டுருக்கு. நீ தான் மிஸ் பண்ணிட்ட. கிளாஸ்க்கு தானேடி போகிற? என்னமோ டூருக்கு போயிட்டு வர மாதிரி இவ்வளோ ஹாப்பியாக இருக்க? எப்போவுமே ஸ்டடீஸும் என்டர்டெயின்மெண்ட்டும் ஒட்டுக்கா இருக்கணும், இல்லைன்னா கஷ்டம். இதெல்லாம் நீ பண்ணுவ. ஆனால் சத்தியம் படிக்கிறானா இல்லையா? நானே கேட்கணும்னு நினச்சேன். அவனும் அவ்வளோ சீரியஸாக படிக்கிற மாதிரி தெரியலையேடி. அப்புறம் ஏன்?
ஆ இப்போ தானே உனக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட்லேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன், யூபிஎஸ் எக்ஸாமுக்கும் ஹிந்தி கிளாஸுக்கும் என்னடா சம்மந்தம்னு. அவன் கேட்குற மாதிரியே இல்லை. அம்மாவோட காசை நல்லா வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். நீ கூட இருக்கல்ல, நீயாவது சொல்லு. நான் என்னடி சொல்கிறது? நானே நேற்று தான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். நீ சொல்லியும் அவன் கேட்கலன்னா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ம், சொல்லுவல்ல? சொல்லுவோம். ஹே சத்யா, நீ தான் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறல, அப்புறம் எதுக்கு நடுவில் ஹிந்தி கிளாஸு? சம்மந்தம் இல்லைன்னு எனக்கும் தெரியும், ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியாதே. நீ தான் சொல்லி புரிய வைக்கணும். எங்கள் அம்மா கிட்ட நான் மா, ஐஏஎஸ்க்கும் ஹிந்தி கிளாஸ்க்கும் என்னம்மா சம்மந்தம் இருக்குது? கலெக்டர்னா எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணுமில்ல. காசை வேஸ்ட் பண்ணுறமா நீ? காசு வேஸ்ட் பண்ணுறேனா? அப்போது கலெக்டருக்கு படிக்க வைக்கிறது வேஸ்ட்டுங்கிறியா? நான் வேற எங்கள் அக்கா தங்கச்சிட்டையில் சொல்லி வச்சுட்டேன், கலெக்டருக்கு படிக்க வைக்கிற கலெக்டர் ஆவான்னு. உன்னால் இந்த ஹிந்தி கிளாஸ் கூட போக முடியல, நீ எப்படியெல்லாம் ஐஏஎஸ் ஆக போகிற? நானும் உங்கள் அப்பா மாதிரியே போய் சேர்ந்துருக்கலாம்டா. ஐயோ அம்மா, போகிறேம்மா, போதுமா? சரி, அங்கே பால் வச்சிருக்க, எடுத்து குடிச்சு போட்டு போய் படி. மா, சர்க்கரையே போடலையா? சக்கரை சேர்த்துனா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு அக்கம் பக்கத்தில் சொல்கிறாங்கடா. வேண்டாம், அப்படியே குடி. பாலும் கெட்டது தானே? அப்படியா? சரி கொண்டா. ம், சரி, இன்னைக்கு வேண்டாம், குடிச்சிரு. நாளையிலிருந்து உனக்கு கசாயம் போட்டு தரேன். ம், டிராஃபிக் போலீஸ்கிட்ட கூட எடுத்து பேசிடலாம், ஆனால் எங்கள் அம்மா கிட்ட முடியாது. சரி, அதை விடு, நோட்டை கொடு. எதுக்கு? நான் ஹோம்ஒர்க்கை பார்த்துக்கிறேன், நீ யூபிஎஸ்சியை பாரு. நாளைக்கு பார்ப்போம். பாய். எங்கம்மா போனேன்? வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? ஆமாம், கோயில்சாமி கொடு. இருக்கிறாருல்ல, பணம் கொடுக்கணுமில்ல. 3 மாசமா வட்டியும் தரல, பணமும் தரல. ஃபோன் அடித்தா ஃபோனும் எடுக்கல. அதான் ஒரு நட போயிட்டு வந்தேன். உனக்கு ஏமா கஷ்டம்? பிடிச்சா பண்ணுற, உன்னை கலெக்டர் ஆக்கணுமில்ல. சரி வா, தோசை ஏற்றி தரேன். இல்லை இல்லை, நீயே டயர்டாக இருக்குன்ற, தோசைலாம் வேணாம். நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. இவன் இந்த அடுப்பில் வேகறக்கிட்ட இத்தனை கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். டீயை குடி. அப்புறம் ஜாப் எதுவும் ஜாயின் பண்ணலையா? பண்ணணும்டி, போஷில் தான் ஜாயின் பண்ணலான் இருக்கேன். என் கேம்பஸ் எதுவும் வரலையா? என் காலேஜ்க்கெல்லாம் மொக்க கம்பெனி தான் கேம்பஸ்க்கு வரும், அதனால அதுக்கெல்லாம் போகிறதில்ல. ஜாயின் பண்ணால் போஷ் தான். அப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியதானே? பண்ணணும்டி, இப்போ தானே ஊருக்கு வந்திருக்கேன். இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம்
அப்படியே அப்பா கூட இருந்துட்டு எப்படியோ ஜூன் ஜூலையில் தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ பார்த்துக்கலாம். என்ன கேட்குறியே, மேம் என்ன பண்ண போகிறீங்க? பிஸ்னஸ் பண்ண போகிறேன். பிஸ்னஸ்னா ஐடியா? ஆமாண்டி, ஐடி கம்பெனி தான் வைக்க போகிறேன். நீ வந்து ஜாப் ஜாயின் பண்ணிக்க. அடி போடி. நானே தட்டுத்தனு மாதிரி பாஸ் ஆகி வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு மளிகை கடை, அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் மார்க்கெட், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஷாப்பிங் மால். போதும். என்ன திடீர்னு? இன்ஜினியரிங் தானே படித்த? போடி. அப்பா அம்மா கஷ்டப்படுற ஊரில் 4 பேர் மதிக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். அதில் ஸ்ரீ ஒரு பிஸ்னஸ் உமன், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஐஏஎஸ்ஸா? யாரு? சத்யன். கிழிச்சான். முதல்ல அவனை சந்தோஷமாக படிக்க சொல்லுடி. அவனுக்கு படிக்கிறதுக்கே இஷ்டம் இல்லை. ஏதோ அம்மாக்காக தான் படிச்சுட்டு இருக்கான். அவங்க அம்மா பாவுண்டி. நீயாவது சொல்லு. அம்மாக்காகவா? ஆமாண்டி, அவன் வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இருந்த நிலத்தெல்லாம் விற்றுட்டு வந்த காசை வட்டிக்கெல்லாம் விட்டுட்டு அது போக அவங்க வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. வட்டிக்கு தானே விடுறாங்க, இதில் என்ன கஷ்டம்? என்ன சொன்ன? வட்டிக்கு தானே விடுறாங்க, இதில் என்ன கஷ்டம் இருக்க போதா? அது ஒரு பொம்பளை பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. இது என்ன சொத்து சேர்க்கறதுக்காக பண்ணுறாங்கன்னு நினச்சியா? பொழப்புக்காக பண்ணுறாங்க. இதில் சிரிக்கிறதுக்கு என்ன நித்தியா இருக்கு? அப்புறம் என்ன, அவ படிக்க வேண்டியது தானே? அம்மா சத்யா, நேற்று வீட்டுக்கு போய் படிச்சியா? நீ என்ன எங்கள் அம்மா மாதிரி எப்போ பார்த்தாலும் படிச்சியான்னு கேட்டுகிட்டே இருக்க? படிச்சியா இல்லையாடா? ஆ, படித்தேன். அதை ஏன்டா அவ்வளோ சலிப்பா சொல்கிற? டெய்லியும் நீ எவ்வளோ நேரம் படிப்ப? முதல்ல காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? 4 மணிக்கு எந்திரிப்பேன், படிப்பேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், மறுபடியும் படிப்பேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், அவ்வளோதான். ஓகே, போலாம். சத்யன், அலாரம் அடிக்குது பாரு, எந்திரிச்சு படி. சத்யன், பால் வச்சிருக்கிறேன், எடுத்து குடிச்சிட்டு படி. நடுவில் எந்திரிச்சு பார்ப்ப, தூங்கிடாத. 6 மணிக்கு எழுப்பி விடு, அம்மா சமைச்சு வச்சுட்டு வேலைக்கு போகணும்.